ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஹென்சார் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் கேப்கட் சீரீஸில் பார்ட் 5. இதில் நான் என்ன உங்களுக்கு படித்து தரப்போறேன்னா, எப்படி உங்களோட வீடியோவுக்கு ஒட்டோவா கேப்ஷன் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்னு. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபஸ்ட்டாகவே கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கணுமோ, உங்களோட பர்சனல் வீடியோவோ இல்லாட்டி நீங்கள் எடிட் பண்ண யார்ட்டு சரி வீடியோவோ மஸ்ட் பி இங்கிலீஷாக இருந்தால் ஓகே, பெட்டர் குவாலிட்டியாக இந்த வீடியோ எடுத்தவங்களுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதில் ஒருத்தர் ஸ்பீக் பண்ணுறாங்க. If you can understand my English. ஓகே, இந்த வீடியோக்கு எப்படி நான் ஒட்டோவா கேப்ஷன் ஆட் பண்ணுறது வித்தவுட் டைப்பிங், டைப் பண்ணிக்கிட்டு இருக்கப்போக்குள்ள எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நேரம் டைம் சேவ் பண்ணிடணும். அதனால எப்படி நாங்கள் சுருக்குன்னு இந்த ஒட்டோ கேப்ஷனை போட்டு எப்படி வீடியோவை சுருக்குன்னு முடிச்சுக்கிறேன்னு சொல்லி நான் இப்போ சொல்லித்தரேன். கீழே பாருங்கள், டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் ஆட் டெக்ஸ்ட்னு இருக்குது. அது இல்லாமல் அதுக்கு அடுத்து அப்படி இருக்குது ஆட்டோ கேப்ஷன் சொல்லி அந்த ஆட்டோ கேப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பாருங்கள் இருக்குது ஸ்போக்கன் லாங்குவேஜ்னு சொல்லி, இதில் எந்த லாங்குவேஜில் நீங்கள் உங்களோட வீடியோ இருக்குதோ அந்த லாங்குவேஜ்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு வந்து இங்கிலீஷ்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் என்ன மாதிரி ஸ்டைல், என்ன மாதிரி அனிமேஷனில் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்துக்கணும்னு சொல்லி. இப்போ நான் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஃபாக்ஸ் குயிக் ப்ரௌன்னு சொல்லி ஒரு அனிமேஷன் ஒன்று இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு ஜென்ரேட் கொடுத்துருங்க. ஜென்ரேட் கொடுத்தோன்னா அது ஜஸ்ட் ஃபியூ டைம்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, அது ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இது வீடியோவை ஓப்பன் பண்ணி மறு வீடியோ ஒன்று அப்ளை பண்ண போகல. கேப்ஷன் கீழே இருக்கும், ஆட்டோவை ஜென்ரேட் பண்ணி வித்தவுட் டைப்பிங். ஓகே, இதை வந்து எங்களுக்கு வேண்டிய இடத்துல இப்படி வச்சுக்கலாம். நான் இப்போ டாப்பில் மேலே வச்சுக்கிறேன். உங்களுக்கு அதை ரீசைஸ் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு வேணும் இந்த கேப்ஷனில் கலர்ஸ்களே சேஞ்ச் பண்ணிடலாம். கீழே பாருங்கள் இருக்கும் ஸ்டைல்னு சொல்லி, இந்த ஸ்டைலில் போய்ட்டு டெம்ப்ளேட்ஸ் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் இன்னைக்கு எல்லோ கலர் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த எல்லோ கலர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்க்கு என்ன கொடுக்குறீங்களோ அது மாதிரி லாங் வீடியோஸில் ஃபுல்லாகவே அந்த டெக்ஸ்ட் கலர் சேம் வரும். ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறணும். எப்படி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த வீடியோவை அவுட்புட்டுக்கும் பாருங்கள். Today I will tell you a story, but you cannot the subtitles. ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரீஸ் 30 வீடியோஸாக போகும். எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க. நல்ல விஷயத்தில் கற்றுக்கோங்க. நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். See you in next video. Bye.